வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டாக்ஸே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது சீரிஸ் ஆரம்பிக்க போகிறேன், வச்சு போட்டு ரிச் சீரிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிடச்ச நம்ம பக்கத்தில் இருக்க வரைக்கும் நான் வந்துட்டு அந்த செஸ்ட் பாக்ஸில் எடுத்தாச்சு. தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்து நம்ம ஒரு அந்த வீடியோவில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்கிட்ட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நான் அதுலேருந்து கண்டினியூ பண்ணிருக்கேன். ஸோ நம்ம அதில் பேசிக் தான் இருக்கும், உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். அந்த வீட்டிலேருந்து போய் நம்ம அந்த செஸ்ட் பாக்ஸ் இருக்கிறது இதெல்லாம் தான் தெரிஞ்சிருக்கோம். அதுதான் அந்த எடுத்துருந்தேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். அது சும்மா ஒரு பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய தேவையில்லை, இதுலேருந்து பார்ப்போம். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பெட் எடுத்துக்கலாம். பெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு டார்ச் எடுத்துக்குவோம். டார்ச் நம்மகிட்ட இருக்கா? டார்ச் இருக்குது. ஸோ நம்ம டார்ச் எடுத்து வச்சுட்டு டார்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்குவோம். தென் இந்த இடத்துல வச்சிட்டோம்னா தென் இந்த இடத்துல ஒன்று வச்சுக்குவோம். தென் ஒரு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிராஃப்டிங் டேபிள்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டேபிளாக இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் வந்துட்டு எப்பவுமே கிராஃப்டிங் டேபிள் வந்துட்டு ஒரு முக்கியமான, ஏன்னா எந்த இது பண்ணாலும் உங்களுக்கு கிராஃப்டிங் டேபிள் கன்ஃபார்மாக தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்காச்சு. தென் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செஸ்ட் பாக்ஸ் 3 இருக்குது. ஸோ அந்த செஸ்ட் பாக்ஸ் 3 வச்சு நம்ம இங்கே ஒரு 3 வச்சுருவோம் செஸ்ட் பாக்ஸை. தென் இங்கேயே வச்சாச்சு. தென் இதெல்லாம் அப்படியே இருக்கும். தென் இங்கே ஒரு ஸ்மோக்கர் வச்சுருவோம். ஃபர்னஸ் வச்சுருவோம். இங்கே தப்பாக சொல்லிட்டு மக்கள் யாரும் தப்பாக நினச்சாதீங்க. தென் இங்கே ஒன்று வச்சுருவோம். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரைட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளேயே போய் எடுத்துகிட்டு வர முடியுமா? முடியாது. நம்ம வந்துட்டு நம்ம எந்திரிக்க விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மக்கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் இதில் வந்துட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட இது இத்தனை இருக்குது. நம்மகிட்ட ஸ்டோன் இருக்குது, சாப்ளிங் நம்ம உள்ளே வச்சுருவோம். தென் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். நம்ம பத்திரமா இருக்கட்டும் மக்களே. தென் அயன் ஒரு 10 இருக்குது, இதெல்லாம் உள்ளே இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இவ்வளோ தூரம் எதில் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அது 2 பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து எடுத்துட்டோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஸ்பான் ஆகிற இடத்துலேயே ஒரு செஸ்ட் பாக்ஸ் வச்சு, ஸோ அங்கேருந்து அந்த ஆட்டையை போட்டு இப்போ நான் வந்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் வெளில போய் வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வெளில போயிட்டு சரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, தென் இந்த இடத்துலையும் ஒன்று, இந்த இடத்துக்கு ஒன்று வச்சாச்சு. ஓகே மக்கள், தென் நான் போயிட்டு படுத்து தூங்கிட்டு வந்துடலாம். போயிட்டு நம்மள எழுப்பிவிட்டு யாரா நீ எந்திரா. ஓகே மக்கள், நம்ம காலையில் இருந்துச்சு ஒரு பயங்கரமான என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 100 days சேலஞ்ச் நம்ம போட்டு ரிஸ்க்கு எப்போ போகிறோம். 100 daysக்குள்ளே இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு டேஸ் பிளேடு பார்த்தீங்கன்னா 1 கடத்தில் ஏன்னா 99 days இருக்குது நம்ம வந்துட்டு ரிச் ஆகிருக்கு. ஓகே மக்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவ்வளோ சொதப்புது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம கூட வருடுவார் ஒருத்தர், என் தம்பி தான். அவனும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் மல்டிப்ளேயர் மோடில் நான் வந்துட்டு வேலை காட்டுறேன். ஓகே மக்களே, ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம வந்துட்டு நம்ம இடத்துக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நெதர் போர்ட்டல் வந்து நமக்கு தேவைப்படுது. நான் முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன், இதுக்கு முன்னாடி வீடியோலாம் காமிச்சிருப்பேன். நெதர் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாக்டாக கோஸ்டல் வில்லேஜ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். வந்துட்டு ஒரு பொசிஷன் கார்டு ரைட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். அங்கே தெரிஞ்ச பாருங்கள், எக்ஸாக்டாக இதே இடத்துல. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா கோஸ்டல் வில்லேஜில் பொசிஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு 8, 64, 131 இருக்குது. தென் நம்ம இதை போய் உடச்சி கொடுத்துக்குவோம். இதை உடச்சி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே மக்களே, ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு வழியாக நம்ம உடச்சி இதெல்லாம் எடுத்தாச்சு. ஓகே மக்களே, இப்போ நம்ம இடத்துக்கு போயிடுவோம். இன்னும் நம்ம போகிறோம்.
அந்த பொசிஷனை மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக இருந்து போங்க. ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்தாச்சு இடத்துக்கு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இந்த பிரெட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பே ஹலேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இப்போ நீங்கள் மைனிங்லாம் போகிறீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நான் சொல்வேன் அது நல்லதுன்னு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு பேசிக் நீடு. ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஓகே மக்களே, ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கொஞ்சம் கிளிச் ஆகுது. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் மொபைலில் தான் விளையாடுறேன். கிளிச்செல்லாம் மன்னிச்சிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன நான் வந்துட்டு பேசிக்காக என்னென்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நார்மலாக வுட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வுட்டன் ஆக்ஸு பிக்ஆக்ஸ் அது மாதிரி வச்சு எடுங்க. நீங்கள் ஒரு அயன் ஸ்டோன் இல்லை வேறு பிரிக்கு அது மாதிரி எடுத்துன்னு நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் நீங்கள் வந்துட்டு அயன் வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் கிடச்சிருச்சு. தென் இது ஒரு ஐபால் இருக்குது. இது எதுக்கு தேவைப்படுறது சத்தியமாக தெரில. யாராவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் கிடச்சிருக்கு. அது நமக்கு வெளியே ரிட்டர்ன் தெரிஞ்சு நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். தென் இது இருக்கட்டும். இங்கே ஒரு செஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம டோட்டலாக நம்ம வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிறது ரெடி. இப்போ நம்ம அடுத்து வந்துட்டு மைனிங் அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு வுட்டெல்லாம் தேவைப்படும். ஸோ நம்ம போயிட்டு வுட்டு அப்புறம் வந்துட்டு கோல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். கோல் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும், இந்த தண்ணி இருக்க இடத்துல. ஏன்னா எப்பயுமே இந்த இடத்துல இருக்கும். இந்த தண்ணியிலே கீழே போனோம்னா ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஓகே, அப்படியே இல்லையே போயிடலாமா பேசாமல். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கோல் இருக்கா, நான் வந்துட்டு இந்த இடத்துல வச்சு தான் வரணும். அப்போது ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாக்டாக இதே இடத்துல நம்ம வந்துட்டு உள்ளே போக வேண்டியது இருக்குது. அங்கே வரைக்கும் நம்ம மேலே போனோம். அங்கே போனால் நிறையா கோல் கிடைக்கும். நான் அங்கே வரைக்கும் போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, நம்ம வந்துட்டு இதை வச்சு எடுத்துருவோன்னு தெரிஞ்சு சரி கொண்டு நம்ம இதை வச்சு எடுத்துருவோம். ஓகே மக்களை பார்த்துக்கோங்க. இங்கேயே நமக்கு வந்து கோல் தெரியுது பாருங்கள். கோல்டா பாருங்கள். எல்லாத்துக்கும் கோல் தெரிஞ்சு பாருங்கள். ஈஸியாக வந்துட்டு கோல் நமக்கு இங்கே கிடைக்கும். வந்தால் இங்கே இருக்க கோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்துட்டு மேலே வந்தாச்சு. ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன வந்துட்டு எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுதான் இங்கே இருக்கு. தெரிஞ்சு இதோட அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கே இருக்கும். இங்கே தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே முடிஞ்சு தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அங்கே போக வேண்டியது இருக்குது. இதை எடுத்து தான் வரணும். பார்த்தீங்கன்னா உள்ளே நிறையா இருக்கும். இதை வச்சு நம்ம ஓகே, ஸோ
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாமல் ஒரு வேலை பண்ணிட்டோம். ஸோ பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் ஓகே. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு எல்லாமே எடுத்தாச்சு. தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். இதோட முடிஞ்சு. ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முதல் நாளே வந்துட்டு இவ்வளோ பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது என்ன கிரேவல். ஓகே, நம்ம கிரேவலுக்கு வந்து எடுத்துக்கலாம். கிரேவல் நம்ம எதுக்கு தேவைப்படும் அன்றைக்கி தான் அது ரொம்ப உருப்படியாக தேவைப்படுதுன்னு நான் சொல்லிட்டுருக்கேன் அன்றைக்கி. அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்பயாவது இது கிடைக்கும். ஸோ நம்ம ஏறி போகிற பார்த்திங்கன்னா படி ரெடி பண்ணியாச்சு. தென் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் நம்ம வெட்டிடலாம். கோல் கிடைக்குது. இங்கே கோல் எங்கேயோ போச்சா? அது ஃப்ளிண்ட் அது. ஓகே கோல் நினச்சேன். ஐயோ இங்கே கொஞ்சம் இருக்குது மக்களே. நான் இங்கே ஒன்று பார்த்தேன். டே அமைதியாக ரெடி பண்ணுண்ணா. இங்கே ஒன்று பார்த்தேன். என்னன்னா கோல்டு இருந்த மாதிரி கண்ணில் பார்த்தேன் இங்கே. ஓ சாரி, நான் வந்துட்டு கிரேவலில் கோல் நினச்சிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல கோல்டு இருக்கும். தென் இந்த இடத்துலலாம் கோல்டு இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு குழி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய குழி இருக்குது. ஆனால் இங்கே இருக்குது கோல்டு இருக்குது. நான் வெளில போயிட்டு உள்ளே போய் எடுத்துகிட்டு வரணும் தெரிஞ்சு. ஃபுட்டு காலி. ஸோ ஃபுட்டு காலி சார். என்னென்னா வந்துட்டு நமக்கு ஃபுட்டு காலி. ஸோ நம்ம கன்ஃபார்ம் இது வேட்டையாடி தான் எடுத்தோம். வேட்டையாடியாச்சு. வேறு ஏதாவது வேட்டையாடுறதுக்கு இருக்கா? ஹண்ட் நம்மகிட்ட இது இருக்குது. இது கிடையாது, இது இருக்குல்ல, வெளில வச்சுக்கோ. வெளில வச்சு அப்படியே ரா மீட்டாகவே சாப்பிட்டுக்கோ. விட்டான், பெரிய ஆப்பை விட்டான். ஓகே, இவன் யாரும் தேவையில்லாமல் வந்துட்டு தான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஒன்று இருந்துச்சு. இதில் தான். ஆமாம், ஒரு ஆப்பிள் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை சாப்பிட்டாலே போதும் நினைக்கிறேன். நமக்கு போதுமானக்கு தேவைப்பட்டுரும். ஓகே, மீதி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு காலைல எழுந்துச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கோல் மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். இந்த கோல் எடுக்கிறது வந்துட்டு எனக்கு புரியல என்ன பண்ணுறதுன்னு. ஓகே, இருந்தால் நம்ம ட்ரை பண்ணுவோம். கிராஃப்டிங் டூவில் போய் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு டார்ச் ரெடி பண்ணுவோம். ஸோ டார்ச் பண்ணால் ஸ்டிக்கு தேவை. ஒரு கோல் வச்சு இதில் பண்ணுவோம். ஓகே, ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒன்று எடுத்துக்கலாம். நமக்கு ஸ்டிக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஸோ ஸ்டிக்கு வந்துட்டு ரெடி பண்ணோம். ஸ்டிக் ரெடி. தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு டார்ச் நம்ம ரெடி பண்ணோம். டார்ச் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நிறையா வேணுமா? சரி, நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகே, கோல் வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நமக்கு ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இது லிவர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, தேவைப்படாது. ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ரெட் ரெடி பண்ணோம். ப்ரெட்டு இங்கே கொஞ்சம் இருக்குது. தென் நம்ம எடுத்தது இங்கே இதை வச்சு ஒரு நிறைய ப்ரெட்டு செய்யலாம். ஃப்ளிண்ட்டு உள்ளே இருக்கட்டும். தென் ஸ்டோன் எல்லாம் இங்கே இருக்கட்டும். கோல் இங்கே இருக்கட்டும். நம்ம ஒரு பிளாங்க் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு வீட் ரெடி பண்ணோம். வீட்டு பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே மக்கள்,
ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரெட் ரெடி பண்ணிக்கலாம். வீட் நமக்கு வந்துட்டு போதுமான அளவுக்கு கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெட்டும் வந்துட்டு வந்துருச்சு. நம்ம ப்ரெட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா பாருங்க, ப்ரெட்டு நமக்கு வந்துட்டு தேவையானதுக்கு அதிகமாகவே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம கிளம்புறதுக்கு ரெடின்னு நினைக்கிறேன். மைனிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நம்ம வந்துட்டு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் இருக்குது. தென் இது ஒன்று இருக்குது. இது தேவைப்படும் நமக்கு. ஒரு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தென் இது வந்துட்டு ஸ்மூத் ஸ்டோன் இது தேவைப்படாது. அப்புறம் இது வேணுமா, தேவைப்படுமா? நம்ம இது எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கும் தென் இதுவும் எடுத்து வச்சுக்குவோம். இதெல்லாம் போடலாமா என்ன வேணாமா? சரி போட்டுக்குவோம். இது எடுத்து வச்சுக்குவோம். தென் இதே எடுத்துக்கலாம். நம்மகிட்ட இன்னொன்று இருக்குது. ஓகே, நம்ம போயிட்டு இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடும். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா டார்ச் எடுத்தாச்சு. இப்போ ஓகே நம்ம வந்துட்டு காலைல எழுந்துச்சு நம்ம கிளம்பிடும். ஜாம்பிஸ் இருக்கா இங்கே பக்கத்தில்? ஜாம்பிஸ் இருக்கான். ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம வந்துட்டு நமக்கு என்ன வேறு என்ன தேவைப்படும்? இது வந்துட்டு நமக்கு ஏறுறது தேவைப்படும் கன்ஃபார்ம். தென் இது ஒரு நம்மகிட்ட ஒரு கத்தி இருக்குது, ப்ரெட் இருக்குது. ஐயோ, இது காலி உடன் ஆக்ஸு. நம்ம ஆக்ஸ் ரெடி பண்ணிக்கலாமா? தேவைப்படுமா நமக்கு ஆக்ஸ்? நான் ஒரு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் ரெடி பண்ணணும். ஆக்சுவலி கிராஃப்டிங் டேபிள் பண்ணிக்கலாம். தென் மட்டும் வுட் இருக்கே, இதை வச்சு பண்ணலாமே. பிளாங்க் ரெடி பண்ணலாமே நம்ம. ரெடி. பிளாங்க் ரெடி பண்ணிக்குவோம். இப்போ வச்சு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட். ஓகே ரெடி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் இங்கே வச்சுருவோம். தென் இதில் வச்சாச்சு. ஓகே, நம்ம காலைல அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நம்ம காலைல வந்து கிளம்பிடலாம். டார்ச் இந்த கையில் எடுத்து லைட்டாக இருக்கும். எதுவும் பண்ணால் வந்துட்டு டார்ச் வந்துட்டு இந்த கையில் வரும் நமக்கு. அது எதுன்னு தெரில மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேடு நம்ம ஏதோ இந்த பக்கம் கையில் வரும் நமக்கு. என்னென்னு தெரில. சரி ஓகே மக்களே. ஐயோ, எல்லாத்தையும் வச்சுட்டு நான் கீழே எப்படி நான் போட்டது? ஓ, இப்படி போட்டால் வந்துடுமா நாம? ஓ, இது தெரியாது. நல்லா இப்படி போட்டால் வெளில போயிடும். இப்போ துருட்டு வெளில போட்டால் போகாதா? சரி ஓகே, நம்ம படுத்து தூங்கிட்டே போட்டு கிளம்பிடலாம். என்ன எத்தனை மான்ஸ்டராக இருக்குங்க வெளில. ஆக்சுவலி ப்ரெட்டு ரெடி. நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேவைப்படுமா? இந்த ப்ரெட் எடுத்துக்கோ நம்ம. ஓகே மக்களே, சூப்பர். என்ன பண்ணுறது எடுத்துக்கலாம். மஷ்ரூம் வேணுமா நமக்கு? தெரிஞ்சிட்டே போதும்னு நினைக்கிறேன். போதுமான அளவுக்கு எடுத்தாச்சு. கேரட்டே தேவைப்படாது, வச்சுருவோம் இங்கே. ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம காலைல கிளம்பிடுவோம். இதெல்லாம் இங்கே கிராஃப்டிங் டேபிள் இருக்கா? இப்போ சார் என்னன்னா நம்மக்கிட்ட வந்துட்டு
நூறுரூவா என்னடா அது சார் மக்களே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒன்று இருக்குது வச்சு எடுத்துடலாம். ஓகே மக்களே நம்ம வந்துட்டு இப்போ பர்ஃபெக்டாக ரெடி. இருந்தாலும் ஒரு என்ன பிரச்சனைனா வந்துட்டு நம்ம ஒரு வேலை பண்ணணும். வைக்க முடியாதா? சேடு. என்னடா என்ன காலையும் ஆகலை, என்னடா இவ்வளோ நேரமாடா ஆகுது? சை, பேசாமல் நம்ம நேரம் ஓடிடுவோம். கதவை நீக்கிட்டே குடு 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 குடுன்னு ஓடிடுவோம். தீரே நீக்கிறான்டா நம்ம வீட்டை. நம்ம இங்கிருந்து நம்ம வீட்டை பார்த்துருக்கோம். ஸோ ஓகே மக்கள், எல்லா வீட்டையும் திறந்து திறந்து பார்த்துருக்காங்க. நம்ம இதுக்குள்ளே எஸ்ஐ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். எந்திரா எங்கடா இருக்கிறானுங்க? அவன் மட்டும் படுக்கிறானா? நம்மளாம் படுக்க மாட்டோம். வேற வீட்டில் போய் தூங்கிடுறோம். அங்கே ரீஸ்பான்ஸ் ஆயிரும்டா. இங்கே சத்தம் வருது. ஐயோ மாட்டிக்கினாருண்ணே. மாட்டிக்கிட்டேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சேன். அவன் சீக்கிரமாக எங்கே ஓடுறதுன்னே தெரியலடா. வீடு எங்கே இருக்குன்னே தெரியலடா. இந்த இங்கே இல்லை, தப்பாக வந்துட்டேன். ஓகே மக்களே. ஐயோ ஓகே, அவன் வந்தால் முடிச்சுக்கலாம். தம்பி நவரு. பகல் ஆயிடுச்சா? அது எப்பயோ ஆயிடுச்சு. ஓகே நவுறா, நான் படுக்கிறேன்டா. என்னடா. ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ நம்ம இது ரெடி பண்ணலையே, போட் ரெடி பண்ணல. நம்ம யாரும் ஆயான்னு கூப்பிட்டுருக்கானு, யாரை கூப்பிட்றான்னு தெரியலையே. யாரோ ஆயா செத்து போச்சு போட்டுருக்கா கூப்பிட்ருக்கானுங்க. ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்து நம்ம போயிட்டு ஒரு உட்டு தேவைப்படும். இந்த உட்டெல்லாம் போயிட்டு வந்துடலாம். இந்த செத்துடும். சேட் ஆயிடுச்சு. ஓகே இது ரெடி. என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே மக்களே, நம்மகிட்ட ஒரு 9 பிளாங்க் கிடச்சிச்சு. இதை வச்சு வந்துட்டு ஒரு போட் ரெடி பண்ண முடியுமா? சரி, போட் தேடி பார்ப்போம். ஓகே ரெடி ஆகுது. ஸோ அப்படின்னா அதுவும் எடுத்துக்குவோம். ஓகே பிளாங்க் நம்ம இங்கேயே வச்சிடலாமா, எடுத்துக்கலாமா? இது ரோட்டன் ஃபிஷிங் வச்சுருவோம், தேவையில்லாத இங்கே வச்சுருவோம். ஸோ நமக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் நிறையா. ஓகே நமக்கு பிளாங்க் இங்கேயே வச்சுருவோம். ஓகே ஓகே பாய் குட் பாய். நம்ம ரீசெட் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். ஓகே ரீசெட் பாயிண்ட் செட் ஆகிடுச்சு. வந்துட்டு எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஐயோ பார்த்துட்டேன். காலைல சனியை பார்க்கக்கூடாதுமாங்க, பார்த்து தான் போகிறேன். ஓகே அது எவ்வளோ பெரிய சனியன்?
நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது இங்கே ஒரு Creepers க்ரீப்பர்ஸ் நிறைய 2 பேர் இருக்கானுங்க. இப்போ ஒன்று தம்பி, க்ரீப்பர் தம்பி, இந்த கிரீப்பர் தம்பி வெடிக்கிறாரு. பயங்கரமான ஒரு ஃபைட் இது. அடிச்சா வெடிச்சிடலாம். தம்பி வெடிப்பா நீயும். கொஞ்சம் ஆழமா போய் வெடிப்பா. தம்பி தம்பி முடிஞ்சேன். ஓகே மக்களே, இறங்கின உடனே வந்துட்டு பயங்கரமாக ஒரு சம்பவத்தோடு இறக்கிப்போம். ஓகே, இன்னும் பரவாயில்ல, நம்ம என்ன சீட் கோட் போட்டுங்காட்டி நம்ம சீட் கோட் போட்டாச்சு. வா, கீழே ஒரு டனலே போகுது. ஸோ மைனை நம்ம இங்கேயே ஆரம்பிச்சிடலாம், என்ன சொல்கிறீங்க? அது நல்லதுதான். பெட்டு தேவைப்படாதா? ஓ ஓ இப்போ நம்ம ஏறுறது எப்படி? அங்கே ஒரு கிரீப்பர் நிற்கிறான். அவனுங்க வழியில் போக நின்றுட்டே தான் இருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு பெட்டு தேவைப்படாதா? பெட்டு தேவைப்படுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மக்களே, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு க்ரீப்பர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான் நமக்காக. கிரீப்பரில் ஜாம்பி. வச்சு ஜாம்பி. ஐயோ, அங்கே பாருங்க. ஸ்வாஹா. ஸ்வாஹாயிட்டோம். இதுக்கு ஜாம்பி கிட்டே போய் செத்துருக்கலாம்ல. பயங்கரமாக இப்போ ஒரு சம்பவம் ஆச்சு, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமான ஒரு சம்பவம். ஓகே, இந்த நெருப்பு முடிஞ்சோடனே நம்ம கீழே இறங்கிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே போய் ஒரு வேலை பண்ணோம். நெருப்பு ஏன்டா முடியவே மாட்டேங்குது, சும்மா நேரத்துக்குலாம் டப்பு டப்பு முடிஞ்சிடும். நின்றுச்சுல. நம்ம ஆக்சுவலி இங்கே இறங்கிட்டு இந்த இடத்துக்கு பார்த்துக்கணும். பற்றிருச்சு. ஆயான்னு சொல்கிறானுங்க. யார் அந்த ஆயான்னு தெரில. ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம டார்ச் வச்சுருவோம். இந்த இடத்துல வச்சாச்சு. இதில் தேவைப்படுது. ஓகே மக்களே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சிடலாம். தென் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறங்கி வச்சு ஒரு கொஞ்சம் இது மட்டும் ஆடலாம். மக்களே, ரொம்ப பெரிய குகையாக இருக்கு. டேய், என்னதுடா இது? உள்ள போய் வெளில வர முடியுமான்னு தெரியலையே. போனே. சூப்பர். ஓகே, இங்கே வச்சாச்சு, அங்கே வச்சாச்சு. வா, போட்டு வெறித்தனம். ஐயனே கிடச்சிருச்சு. அவ்வளோதான். டைமண்ட் எப்போ கிடைக்கும்? டைமண்ட் என்ன போண்டா மக்களே. இறங்கின ஒரே சம்பவம் தான். சம்பவத்தை பார்த்துருப்பீங்க நீங்களே. கொஞ்சம் வந்துருச்சுல. இல்லை, பயங்கரமான ஒரு வெறியான ஒரு வேட்டை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. போர்ட் ஒரு ரிச் சீரீஸ் பயங்கரமாக போகுது. பயங்கரமாவா? அதுக்கும் மேலே விஜய் சுத்து விலாக்ஸ் பார்ப்பீங்கன்னா நான் அவங்களோட பயங்கரமான ஃபேன். ஏன்னா வந்து ஒருவேளை நீங்களே பார்த்தா கூட நல்லது. ஏன்டா இந்த தேவையில்லாத யோசனைலாம் உனக்கு? அப்படிதான். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெற்றிகரமாக இந்த இடத்துல கோல்டே சில்வரே இல்லை. சில்வரா?
அயன் தானே ஆச்சு அயனே இல்லை, வாய் வளருது. இல்லை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. இல்லை கீழே அந்த இதை பார்த்தோன்னே பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிட்டேன். நான் அதே மாதிரி ஷார்ப் தமிழ் கேமிங் பார்த்தா நானே அதெல்லாம் பண்ணிருக்கேன். தெரிஞ்சு இது போதும்னு தோணுது எனக்கு. இப்படி போய் இப்படி ஏறிக்க நான். ஓகே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா மேலே இருட்டாயிடுச்சுன்னா கீழே போக போக ஜாம்பி வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ என்கிட்ட அயன் நான் அவர்கிட்ட சொல்லிட்டா மக்களே பெட்டையும் தூக்கிட்டு எங்கேயோ சேடான ஒரு என்னன்னா சேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற மைனிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு தேவையானது இங்கே எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. 23 டிகிரிக்கு அப்புறம் தான் இதுவே வரும். நம்ம கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கணும். நம்ம கண் கட்டுற வரைக்கும் ஒரு அயனையும் காணும் ஒன்றுமே இல்லையே. இருக்காது டம்மி பாவா. சேடு இங்கே ஒன்றுமே இல்லை. நான் கூட பார்த்தோன்னே இங்கே பயங்கரமான வேட்டை இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி இறங்குனேன் களத்தில். கட்டுறோம் எந்த இடத்துல நம்ம எடுத்தோம், இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குமோ? தம்பி போன உடனே எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். கொஞ்ச நேரம் போகணும். நீங்கள் போனோன்னே உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அப்புறம் இந்த சர்வைவல் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தம்பி நானும் சர்வே பண்ணுறோம். நீங்கள் சர்வே பண்ணுறீங்க, ஆனால் அவங்க அளவுக்கு பண்ணுறீங்களா? நல்லா தோண்டி போகணும் தம்பி. தெரிஞ்ச மக்களே நம்ம ஷோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஏதோ தப்பு பண்ணுறோன்னு தோணுது எனக்கு. ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். என்ன மிஸ்டேக் சொல்லிட்டா? கீழே தோண்டாமல் சைடில் தோண்டிடுங்க, அதுதான் உன்னோட மிஸ்டேக்கு. என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போயிட்டு இருந்தா எப்படி தலைவா மேலே வர முடியும் உங்களால்? நல்லா வந்து கொண்டா. சரி இப்போ எனக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே போய் இறந்தா நம்ம டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுறது, வீட்டுக்கு தான் வர போகிறோம். அப்புறம் என்ன? லைட்டு போடணும் தம்பி. போயிட்டே இருக்கும். பிரச்சனை மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு சேரன் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கோம். என்ன ஒன்றுமே வரவே இல்லை. இதோ வந்துருச்சு. இது ஒன்று இது என்னது புதுசாக எதுவும் இருக்கு? இது கிடையாது நம்ம தேடி வந்தது. என்னது இது? அது என்னன்னே தெரியல மக்களே, ஸோ சாரி. இதில் போய் தேடி மக்களே. அதாவது இங்கே என்ன தெரியுமா, இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாதுன்னு மட்டும்தான் இப்போ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன கீழே போனால் கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலாம். என்னத்தை கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? ஒரே நிமிஷம்ரா, நானே சோகத்தில் இருக்கேன். கிராஃப்ட் டேபிள் இருக்கா பாத்தீங்கன்னா இங்க வர இவ்ளோ பெரிய ஒரு ஹோட்டல்ல நான் வந்து இறங்கி -3 டிகிரியா போயிடுச்சு. -4 போயிட்டு இருக்கோம். நம்ம ஆக்சுவலி வந்துட்டு நம்ம -53 போனாதான் நம்ம டைமண்ட் கிடைக்கும். -53 போனால் கிடைக்கும் டைமண்டு. சேடன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நமக்கு வந்துட்டு இது குறைஞ்சிச்சு. அடுத்து அயன் இப்போ நீங்கள் ஒரு ஃபர்னான்ஸ் கூட ரெடி பண்ண முடியாது, ஸ்டோன் வச்சு தான் பண்ண முடியும். சண்டை போடுறது கூட நம்மகிட்ட ஒரு பிக்காக்ஸ் கிடையாது. இப்போ நம்ம கோல்டு டைமண்ட் கிராஃப்ட் டேபிள் வச்சிருக்கீங்க. கிராஃப்ட் டேபிள் இருக்குல்ல, டேய் கோல்டு டைமண்ட் பார்த்தா கூட நம்ம அதை எடுக்கிறதுக்கு வசதி இல்லடா. ஃபர்னான்ஸ் கிராஃப்ட் டேபிள் இருக்குல்ல, மக்கள் ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு தெரியுமா, ஃபர்னான்ஸ் மட்டும் எடுத்துருக்கணும். போய் எடுத்துட்டு வரலாம். இது கீழே போக முடியுமா இன்னும்? இதோ அந்த நெருப்பு கீழே பார்த்துட்டு சாதாரண போகிறோம். அப்புறம் என்ன? டேய் இருடா, டேய் மடி கீழே இறங்கி வரணும்டா. உங்களுக்கு என்னதான் இருக்குன்னு பாட்டு அந்த 2 அடியில் 37 வந்துட்டோம். அவ்வளோதான், முடிக்கவே போகிறோம். மக்களே 40 வந்துட்டோம். நம்ம 40 அடி கீழே வந்துட்டோம். நாங்கள் 42 வந்தாச்சு. இன்னும் ஒன்றுமே தெரியலன்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. மேலே பாரு.
வந்துடும் சீக்கிரமாக கூடி சீக்கிரத்தில் வந்துட்டு. கீழே போனால் அந்த கிளிச்சாக இது வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேகமே வந்துடும். பார்ப்போம். வா 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 56க்கு மேலேயே போயிட்டோம். அப்போது எனக்கு தெரிஞ்சு 100 போயிருன்னு நினைக்கிறேன். ஒரு சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கையில் இது வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஃபுல்லாக லைட்டாக இருக்கும். ஆனால் அதான் பண்ணணும். அதான் சரி தின்னே தெரியலடா. உடச்சு தொலை மாட்டேங்குது. ரொம்ப நேரம் எடுக்குமா? என்ன இது? மீதி எல்லாத்தையும் உடைக்குது, இது மட்டும் உடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை இது வேறு ஏதாவது ஆக்ஸ் தேவைப்படுமா? மக்களே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்ம எரிஞ்சு சாப்பிட்றோம். ஆக்சுவலி இந்த ஒரு வந்த குகை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேஸ்ட்டான தண்டமான ஒரு குகை. நான் தான் முன்னாடியே சொல்ல உள்ளே போகலாம் செத்துட்டோம். வீட்டுக்கே வந்தாட்டும். ஓகே வீட்டுக்கு நைட் ஆயிடுச்சு, தூங்கிட்டு இருந்துட்டு போயிடலாம். நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு, அயன் கிடச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், அயனை தூக்கி இதில் வச்சுருவோம். பிளாஸ்ட் ஃபர்னான்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோல் நம்மகிட்ட ஒரு 9 கோல் இருந்துச்சு நம்மகிட்ட. அந்த கோல் எடுத்துப்போம். கோல் எதுக்கு தம்பி? கோல் எடுத்தானே இதில் வைக்க முடியுமே. கோல்டு ஒரு வச்சுக்குவோம். இன்புட்டு அது எங்கடாது எடுக்கவே இல்லையா? இது ரா சிக்கனா? ரா காப்பர் இருக்குது. அதை வச்சு என்ன கிடைக்குது பாரு. நம்ம எங்கே காப்பர் வச்சு டே அது ரெடியாயிருண்டா இருறா. ஓ அப்படியா? ஏன்டா ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சுடா. ஒன்றும் அவ்வளோல. வெறும் இது காப்பர் இது மட்டும் தானே வேகுது. இங்கே இருக்கு. அது என்னது? அதுதானே ரா அயன்ரா. என்ன கிடைக்கும்? ஓகே நம்மள ரெடி ஆகிட்டு இருந்தோம். அதுக்கு நம்ம போய்ட்டு கிராஃப்டிங் பண்ணுற ஒர்க்கெலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே டைமண்ட் சி அயன் ஓ கோல் இன்னும் அயனே கிடைக்கல. ஓகே உனக்கு அதுக்குள்ள டைமண்ட் கிடைச்சிருமா? ஓகே மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அயன் நமக்கு வந்துட்டு எடுத்தாச்சு. பார்ட் 1லயே சார் ரிச்சார்ட் தான் வேலை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணணும். முதல்ல நமக்கு ஒரு கிட்டத்தட்ட நிறையா ஸ்டிக்ஸு தேவைப்படுது. நமக்கு ஒரு 8 ஸ்டிக்ஸு கிடைக்கிது. இப்போது அதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நைட்டு படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலைல எழுந்துச்சி கொள்ளை பண்ணுவோம். நான் சொல்லும் போதா தூங்கியிருக்கலாம் அவனை எழுப்பிவிட்டு. அதுவும் பண்ணாமல் ஒரு பார்த்துலாம் விடு. அப்புறம் மட்டும் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ஃப்ளிண்ட் இருக்கு. இந்த மேலே போடுற ஷூட் ரெடி பண்ண முடியுமா? நம்மகிட்ட அயன் இருக்குல்ல. அதெல்லாம் வேணாண்டா போகுண்டா. நீ பண்ணி வச்சுக்கோ மக்களே. பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு 7 13. ஓகே மக்களே. அப்படின்னா வந்து 17 கிடச்சிருச்சு. ஸ்டிக்ஸு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஸோ நம்ம வேகமாக ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டோம்னா நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வேற எவனா பார்த்துட்டு கித்து வந்துட்டான்னா க்ரீப்பரே பார்த்துட்டான். நம்ம கதை கந்தல் நம்ம வீட்டுக்குள்ள வேணா போயிட்டான். கண்டுபிடிச்சான்னா முடிஞ்சது நம்ம கதை. க்ரீப்பர் பார்த்துட்டான். ஆஹா இங்கிருந்து எவ்வளோ தரானே. சார் என்ன இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லாருமே தோத்துறாங்க. நம்மள எங்கே பாருங்க இந்த அங்கே வீட்டு நம்ம வந்துட்டு இந்த இடத்துல அங்கே 2 ஜாம்பி போகுது. இங்கே ஒரு ஜாம்பி நிற்குது துரத்த போகுது. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை ஐயோ இந்த ஸ்கேட்டுன்னு பார்த்துன்னா நான் காலி ஆகிடுனேன்டா. நான் வேக்கப் பண்ணி விட்டு எந்திரா. ஐயோ ஐயோ செத்துட்டேன். அவ்வளோதான். போடா போட தூங்கிடலாமா? இன்னும் தப்பிக்கிறதுக்குள்ள நம்ம படுற இந்த நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கிட்டு நம்ம வந்துட்டு கிளம்பிடுவோம். அடுத்து
நம்ம என்ன பண்ணுவோம்னா நேராக போயிட்டு இந்த வீட்டுக்குள்ளே பூந்து தூங்கிடலாம் மறுபடியும். அங்கே பின்னாடி இருந்து ஒருத்தர் நெருப்போட வந்துட்டு இருக்கான், தெரியுமா தெரியாதா? அவன் வந்துட்டு போட்டு பற்ற தேவையில்லை. வச்சுட்டான்னா பற்ற வச்சா பார்த்து எனக்குலாம் பயமா. உனக்கு பயமா? அப்புறையே ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லாமே பெட்டு தேவைப்படுமா? எடுத்து வச்சுக்கிறோம், தேவைப்படாதாலும். மைனிங் கன்ஃபார்ம் தேவைப்படும். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வுட்டு எல்லாமே கிடச்சிருச்சு ஓரளவுக்கு. ஓரளவுக்கு இல்லை, 10மான்னு தெரியலையே. நான் ரெடியாக சொல்லிட்டா? 4 வுட்டுக்கு 8 ஸ்டிக்ஸ்னா அப்போ என்கிட்ட 10 வுட் இருக்கு. இன்னும் எத்தனை ஸ்டிக்ஸ் கிடைக்கும் எனக்கு சொல்கிறா? 4 வுட்டுக்கு எனக்கு 8 ஸ்டிக்ஸ் கிடச்சிச்சு. 10 வுட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 வுட்டுக்கு 8 ஸ்டிக்னா 10 வுட்டுக்கு 40 ஸ்டிக்ஸு. 20 ஸ்டிக்ஸ் கிடைக்கும் எனக்கு. ஓகே, நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்னா ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணுவோம். எத்தனை கிடச்சி? நம்ம ஒரு 10 எல்லாத்தையும் எடுத்து எடுத்தாச்சு மக்களே. எவ்வளோ ஸ்டிக் கிடச்சிருக்கு? நம்மகிட்ட கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு போயிட்டு அயன் பிக்காக்ஸ் ஒரு நம்மகிட்ட 5 கிடச்சிருக்கு. 5 நம்ம எடுத்துக்குவோம். அயன் பிக்காக்ஸ் நமக்கு வந்துட்டு 5 கிடச்சிருக்கு. 5 எடுத்து வச்சுக்கலாம். தென் தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் அனைத்தையும் உள்ளே வைத்து இது இருக்கணும் நம்மகிட்ட. ஸ்டிக்கு கோல் தேவைப்படாது. தென் இந்த கல்லெல்லாம் தேவைப்படுமா? தேவைப்படாது. தென் இது எல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சுருவோம். சிக்கன் நம்ம சாப்பிட தேவைப்படும். பர்ஸ்ட் தானது? பெட் வச்சுக்குவோம். பர்ஸ்ட் சி பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் முன்னாடியே மறந்துட்டோம். பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஃபர்னன்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவைப்படும். ஃபர்னன்ஸ் சாப்பிடும். பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் ஃபர்னன்ஸ் எடுத்துக்கலாமா? பிளாஸ்ட் ஃபர்னன்ஸ் நமக்கு தேவைப்படும். இது ரெடி பண்ணுறது நம்மகிட்ட 5 இருக்குது. சரியாக போயிடும். போதுமா எடுத்துக்கலாமா? போதுமா எடுத்துக்கலாமா? ஆனால் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஸ்டிக்கை வச்சு ஒரு 9 இது ரெடி பண்ணிடுவோம். ஆக்சுவலி நம்ம ரிச் ஆகும்போது ஷேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கிடணும். ஷேர் என்னன்னா நம்மளோட இன்வென்ட்ரி ஃபுல்லாக ஆகல. என்னடா ஆகுது? என்னாச்சு? ஆகுதுல்ல, அப்புறம் என்ன? ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இத்தனை நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது ஸ்டிக் இதுக்கு தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டோனோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம். அதே மாதிரி இன்னொன்று இங்கே வச்சிடலாமா? இன்னொன்று இங்கே வச்சிருவோம். அயனி இங்கே ஒன்று வச்சுருவோம். அயனி ஒன்று வச்சுருவோம். எனக்கு ஆக்சுவலி இது போதும்னு தோணுது. எனக்கு இது போதும். இந்த அயனி எடுத்துக்குவோம். நமக்கு இதுக்கு தேவைப்படும். தென் இது நமக்கு இருக்குது. தென் நமக்கு வுட்டு தேவைப்படும். இதை வச்சு நம்ம ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நம்ம வுட்டை வச்சு நம்ம ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணால் நம்ம போகிற வழியில் நம்ம கூட யூஸ் ஆகும். ஸ்டிக்ஸ் தான் ஆல்ரெடி இருக்கே, நம்ம எடுத்து வச்சுக்கோம். ஸ்டிக்ஸ் அதாவது மக்களே எப்படிலாம் எதை யூஸ் பண்ணோம் அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கோ. இதே எடுத்தாச்சு. ஓகே, நமக்கு இப்போ இன்வென்ட்ரியில் ஃபுல்லாக இல்லைன்னா இவ்வளோ தான் நமக்கு கேப் இருக்குது. போதும். நம்ம எங்கே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டுடலாம் மைனிங் பண்ணும்போது. இது போதும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி. இன்னொரு தடவை ஒரு செக் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாம் தேவைப்படுமா? இதெல்லாம் தேவைப்படாது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஐயோ, இவ்வளோ யோசிச்சேன் நான். ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணலையே. ஸ்டிக்ஸ் இருக்கா? 10 ஸ்டிக்ஸ் இருக்குது. கோல் இங்கே இதை வச்சு இதை நம்ம எடுத்துக்குவோம். கோழியை எடுத்துக்குவோம். ஓகே மக்களே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளம்பிடலாம் திரும்ப ஒரு மைனிங்க்கு. அந்த இடத்துக்கு மைனிங் போகணுன்னு கேட்டிங்கன்னா தான் இல்லை. ஸோ நம்ம வேற ஒரு இடத்துக்கு மைனிங் போகலாம். அது முன்னாடி வந்த இடம் தான் இது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போக போகிறேன், விச் இஸ் பயங்கரமான இடம்.
இன்னும் தட்ட மாட்டேங்கிறான். அவ்வளோதான், தட்டி விட்டான். நம்ம எல்லாரும் வந்துட்டு இந்த இடத்துக்கு போட்டு போட்டு தான் ஐடியா தோணுது. இந்த இடமா கீழே இறங்கும் போது இந்த மாதிரி ஆகாதான். பைத்தியகாரத்தனமா வாங்கினா என்ன பண்ண தெரியுமா? போய் சப்புன்னு விட்டுறணும். ஓகே சூப்பர். நம்ம இந்த வழியாக போகலாமா வேணாமா யோசிக்கணும். செத்துட்டு மக்களே, சேரான விஷயம் என்னன்னா, நான் ஒரு இடம் சொல்லிட்டா, போட்டிங் பண்ணிட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போயிடல. அப்படியே எதுக்கு அது தேவை நிறைய கேவ் இருந்ததுன்னா. ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடம் இருக்கும், ஏரியாவாக இருக்கும். ஓகே, இதை வச்சுட்டு நம்ம இப்படியே கிளறோம். இதுலேயே இடம் கிடைக்கும். போன கேவ்லேயும் இதை தான் சொன்னேன். போச்சு, அதுவும் போச்சு. சரி, அடுத்து இருப்பேன். இல்லை அயன் ஒன்று நம்ம ஸ்டோன் எடுத்துக்குவோம். ஸ்டோன் எடுத்துகிட்டு அப்புறமா அயன் வச்சுக்குவோம். என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிக் வச்சுக்குவோம். நம்மகிட்ட ஸ்டிக் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் ஸ்டிக்கை. நான் ஐயோ தப்பாக வேறு பண்ணிட்டேன். சரி ஓகே பரவாயில்ல. நம்ம எங்கே ஒரு நல்ல கேவுக்கு ஒன்று போகிறோமா? தேவையில்லாத கேவுக்கெல்லாம் போயிட்டு செத்து போயிடலாம் மக்களே. திரும்ப ஒரு ரீஸ்பான் அடித்து நம்ம அங்கே வந்துடலாம். ஓகே மக்களே, நமக்கு எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ஐயோ நான் தெரியாமல் இங்கே செட் பண்ணுறேன் ரீஸ்பான் பாயிண்ட்டை. தென் பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பனுக்கு எல்லாத்தையும் யூஸ் ஆகும். இது ரெடி. இங்கே ஒரு 9 இது கிடைக்கும். இப்போ மைன்கிராஃப்டில் ஒரு சின்ன ஒரு வேலையை மட்டும் காட்டுறேன். வச்சுருங்க, ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை காட்டுறேன். எந்த ஊர்லேயாவது பெட்டு அந்த இடத்துல தொங்குமா? அது மைன்கிராஃப்டில் நிறையா தொங்கும். மைன்கிராஃப்டில் மட்டும் தொங்கும். இது வந்துட்டு தொங்கிட்டு தான் இருக்கு. இன்னும் இந்த இடத்துல விட்டு என்ன சொல்கிறீங்க? போதும், கொஞ்சம் விட்டு எடுத்துக்கலாம். இது விட்டா பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். வாயை உதறது மக்களே, வாயிலும் உதறல. என்னாச்சுன்னா நம்ம அண்ணனுக்கு காலிலேருந்து மூளை வேலையே செய்யல. காலிலேருந்து ஒன்றத்தையுமே ஒழுங்காகவே பண்ண மாட்டேங்கிறான். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த வீடியோவை எடிட் பண்ணுறான்னா உட்காந்து என்னத்தையோ ஒன்று நோண்டிகிட்டு இருக்கிறான். ஓகே மக்கள், ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்துக்குவோம். எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் கொண்டு போயிட்டு வீட்டுக்கு இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே கிராஃப்ட் டேபிள் இருக்குல்ல, போட்டு ரெடி பண்ணுவேன் தானே. அது ஏன் வீட்டில் இருந்து செட் பாயிண்ட் பண்ணுண்டா, அதுவும் வேறு பண்ணுமா? ஓகே மக்களே, அவள் தான் இந்த வீடியோ வந்துட்டு இத்துடன் முடிவாகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம அயன் எடுத்தோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கோல்டு எடுக்க பிளான் பண்ணுவோம். ஓகே மக்களே, ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட் வேணுமான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.